நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல இந்த மீசை ஆம்பளை இதை வச்சுதான் பல வகையான சவால்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க. புதுசா நேத்து ஒருத்தர் சொல்றாரு பாதி மீசையை எடுத்துக்கிறேன். இந்த மீசை ஏற்கனவே நம்முடைய தலைவர் கந்தர்வன் சொல்லியிருக்காரு, விதவிதமாக மீசை வச்சாங்க, ஆனா வீரத்தங்கிய தொலைச்சு விட்டாங்க. எத்தனை வகையான கிடைங்க. திருமங்கலம் பக்கத்துல ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு இளைஞர் மீசை வைத்ததற்காகவே கட்டி வச்சு அடிச்சாங்க. அதுபோல தொடர் ஆர் நல்லக்கண்ணு சமீபத்தில் நம்ம விட்டு பிடிச்சாரு. அவர் ஒரு முறை ஒரு சிறை தண்டனையின் பொழுது மீசையில நெருப்பு வச்சு விட்டாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்படி மீசை பற்றி ஏராளமான கதைகள் இருக்கிற பொழுது எனக்கு தெரிந்து ஒரு 5000 10,000 வருஷமா அது மீசைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. குரங்கினுடைய மலிக்கப்படாத மயிறு தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம குரங்கா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணாத ஏரியா, அவ்வளவுதான். தாண்டி அதை ஒண்ணும் இல்லை. அவ்வளவு தூரம் அந்த மீசையை இவங்க கட்டமைச்சு 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 ஒரே வரிதான். அப்ப பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லடா, மீசை என்பது வெறும் மயிர். ஒரு ஆதவன் அது பகடியா தான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய அறுவை சிகிச்சையாளனுடைய கையில் இருக்கிற கத்தி போல அந்த புண்ணை அது கிழிக்கும். நம்மளும் ஒரு அனஸ்தியா அவருடைய நகைச்சுவையில பகடியில கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே ஒரு அறுவை சிகிச்சையை இந்த சமூகத்துக்கு அவர் செய்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு கூர்மையான எழுத்து அல்லது பேச்சு ஆதவனுக்கு ஒரு கவிதையை இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு பெரிய தலைவர், கட்சியெல்லாம் வேண்டியல நமக்கு, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் அடுத்த எலெக்ஷன்ல இத்தனை மேயர்ல ஜெயிச்சிட்டீன்னா நான் என் பாதி மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல இந்த மீசை ஆம்பளை இதை வச்சுதான் பல வகையான சவால்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க. நீ ஆம்பளையா இருந்தா அப்படின்னு ஒரு சவால் விடுவாரு. நீ வேட்டி கட்டி இருந்தா அப்படின்னு எல்லாம் நமக்கே சந்தேகமா இருக்கு. வேட்டியோட தான் இருக்காங்களா, இல்ல ஒரு பழைய அவையில சொல்லுவாங்கல்ல கண்ணுக்கு தெரியாத ஆடை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வேட்டி கட்டி இருந்தா. இதுல புதுசா நேத்து ஒருத்தர் சொல்றாரு பாதி மீசையை எடுத்துக்கிறேன். இந்த மீசை ஏற்கனவே நம்முடைய தலைவர் கந்தர்வன் சொல்லியிருக்காரு, விதவிதமாக மீசை வச்சாங்க, ஆனா வீரத்தங்கிய தொலைச்சு விட்டாங்க. அதெல்லாம் ஒரு கரிசல் அழகா பாடுவார் அந்த பாட்டை. என்னென்ன வகையான மீசை, ஹிட்லர் மீசை, அதுல சில பேர் மீசையை பழசா முறுக்கி விட்டு எலும்புச்சம்பளத்தை அதுல வைக்கிறது. எலும்புச்சம்பளம் வைக்க எத்தனையோ இடம் இருக்கு. அவங்க மீசையை ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி கொண்டா எலும்பு மீசையை முறுக்கி விட்டு அதுல எலும்புச்சம்பளத்தை வச்சது. எத்தனை வகையான கிடைங்க. திருமங்கலம் பக்கத்துல ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு இளைஞர் மீசை வைத்ததற்காகவே கட்டி வச்சு அடிச்சாங்க. அந்த மீசை இருக்கிறதுலையோ வளர்த்ததுலையோ இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனா அவங்க மீசை வச்சிருக்கிறது இவருக்கு பயங்கர டிஸ்டர்பா இருக்கு. நீ எல்லாம் மீசை வைக்கலாமா? அதுபோல தொடர் ஆர் நல்லக்கண்ணு சமீபத்தில் நம்ம விட்டு பிடிச்சாரு. அவர் ஒரு முறை ஒரு சிறை தண்டனையின் பொழுது அவர் மீசையில நெருப்பு வச்சு விட்டாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பிறகுதான் எதுக்கு இந்த இம்சனர் மீசை கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை, மீசையை எடுத்து விட்டார். இப்படி மீசை பற்றி ஏராளமான கதைகள் இருக்கிற பொழுது எனக்கு தெரிந்து ஒரு 5000 10,000 வருஷமா அது மீசைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. குரங்கினுடைய மலிக்கப்படாத மயிறு தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம குரங்கா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணாத ஏரியா, அவ்வளவுதான். தாண்டி அதை ஒண்ணும் இல்லை. அவ்வளவு தூரம் அந்த மீசையை இவங்க கட்டமைச்சு 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 ஒரே வரிதான். நீங்க தமிழ்ல சொற்றொடர் மாதிரி அது. அப்ப பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லடா, மீசை என்பது வெறும் மயிர். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யாராவது மீசையை பார்த்தாலும் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் நான் வாயை குத்திக்குவேன். ஏற்கனவே எங்காலும் சொல்லிட்டாரா மீசை என்பது வெறும் மயிர் அப்படின்னு. எது சொல்றேன்னா அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா. அதுல பேர்லயே ஒரு நாவலும் வந்திருக்கு. அதுல ஒரு பாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார். அதுல பல பேர் ஒரு உண்மையான எழுத்தாளர் எங்கெங்க இருக்காருன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. தெரியலங்க, ஆதவனை தாங்க கேட்கணும். அதனுடைய கர்த்தா அவர் தான். எங்க அவரை பதிக்க வச்சிருக்காரோ தெரியல. அப்ப ஒரு புனைவு என்று காலகாலமாக சொல்லப்பட்டதை அவர் அந்த நாவலாகட்டும், அதுபோல ஆதவனுடைய கவிதை, அவருடைய சிறுகதை நாவலை போலவே அந்த மழை பத்தி நம்ம எவ்வளவு வகையான விஷயங்கள் நம்ம யோசிச்சிருக்கிறோம். நீங்க அந்த கவிதையை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு.
முன்னால கூட மருதகாசி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே முட்டா பயல மூளை இருக்கா என்று இவர் பேசுற பண்ணையார் பேசுகிற வார்த்தையை போல கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. ஆனா மழை சம்பந்தமா ஒரு 1000 பாட்டாவது தமிழ் சினிமாவில் வந்திருக்கு, என்னென்ன வகையான மழை அப்படின்னு. ஆனா அவர் மழையை முட்டா பயல மூளை இருக்கான்னு திட்டுற வார்த்தை போல கொட்டுது பாரு அங்கன்னு மருதகாசியனுடைய பாட்டு. நம்ம மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவருக்கு நான் மழை பற்றிய தொடர் ஆதவன் ஜீசன்யாவுடைய கவிதை என்பது அதுல ஒரு பெரிய விஷயங்க. நம்ம எங்க உட்கார்ந்து வாழ்க்கையை பார்க்கிறோம், வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கிறோமா, வீட்டுக்கு வெளியே இருந்து பார்க்கிறோமா? நீங்க நிறைய பேர் இலக்கியவாதிகள் சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மழை பெய்கிற பொழுது வீட்டுக்குள்ள உட்காந்து சூடா ஒரு தேநீர் குடிப்பது, வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் முந்திரி பருப்பு குடிக்கிறது அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க. மழையை ரசிக்கிறது, அதுபோல கார்ல போகும் பொழுதே மலையில இருக்கிறது, ஜன்னலுக்கு ஓரமா உட்காந்து கொட்டுகிற மலையை ரசிக்கிறது எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆதவனும் மழையை பற்றி ஒரு கவி எழுதியிருக்கிறார். நாங்கெல்லாம் சாதாரண விவசாயி வீட்டுக்குள்ளதான், எனக்கெல்லாம் மழை வந்தா நைட்ல பயமா இருக்கும். அப்ப சின்ன பிள்ளை, ஏன்னா வீட்டுல எழுப்பி விட்டுருவாங்க, மாடுகள் பூரா வெளியே கட்டப்பட்டிருக்கும். என்ன பண்ணுவாங்க, எழுப்பி விட்டு அந்த மாட்டை பூரா பிடிச்சி மறுபடியும் கொட்டாயில கட்டுக்கம்பாங்க. அது நம்ம சமயத்துல கட்டி முடிச்சோன்னா மழை தந்து போயிடும். அதெல்லாம் சொல்ல முடியாதுல, மழை எப்போ வருது எப்போ போகாதுன்னு. அதுக்குள்ள போய் கொசு கடிக்குள்ள போய் அவ்வளவு மாட்டையும் கட்டி கட்டி முடிச்சு இருந்த வைக்கலாம் அள்ளி போட்டு சாணியோட சேர்ந்து நின்று கையை கால போனா தூக்கம் போயிடும். அதனால எனக்கெல்லாம் சின்ன வயசுல மழைனால இது வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்பெல்லாம் ஒரு விவசாயி வீட்டுக்குள்ள அப்படிதான் நினைப்பேன் அப்ப. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாத்துருப்பீங்கல்ல, ஒரு மழை பெய்யுது, அந்த ஒழுகுற இடத்துல பூரா தட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், வீடு நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அவன்கிட்ட போய் எப்படி மழை அழகா பெய்யுது பத்தியா அப்படின்னு சப்புன்னு அடிச்சு விடுவாங்க. நானே எல்லா இடத்துலையும் தட்டை வச்சு விட்டு இனிமே எந்த இடத்துல தட்டை வைக்கிறது தெரியாம கையில புடிச்சு வெளியே ஊத்திக்கிட்டு இருக்கான். இப்ப மழை எவ்வளவு அழகா இருக்கு. இதுதாங்க தொடர் ஆதவனுடைய கவிதை. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கெல்லாம் மழை வெளியே பெய்யுது, எங்களுக்கு மழை எங்க புலப்புலதான் பெய்யுது என்கிற தொடர் ஆதவனுடைய கவிதை. அதே போல சொல்லிட்டே போலாங்க. அவருடைய சிறுகதையாகட்டும், அவருடைய அந்த கதைகள், இந்த ரொம்ப ஒரு வரிய ஏகலை வந்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு கதைக்கு அவர் வச்சிருக்க தலைப்பு மிச்சம் இருக்கும் 9 விரல்கள். இது ஒரு வரிதான், ஒரு கதைக்கான ஒரு தலைப்பு. மிச்சம் இருக்கும் 9 விரல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த ஏகலைவனுடைய கதையும் அவ்வளவு பெரிய துன்பமும் பிராணமும் நம்முடைய பாடும் ஒரு வரியில இவரால் இறக்கி வைக்க முடியும். அதுபோல பூச்சியத்திலிருந்து துவங்க மாட்டோம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கவிதை. எல்லாத்தையும் கலைச்சு போடு, முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம்டா அப்படின்னு. பூச்சியத்திலிருந்து துவங்க மாட்டோம், எழுத வேண்டிய நாற்குறிப்பின் கடைசி பக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க. அதே போல தொடர் நன்மாறன் அவர்கள் இறந்த பொழுது நாங்க எல்லாம் அங்கதான் அவரோட இருந்தோம். அப்ப தொடர் ஆதவன் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதே பிறகு எழுதவும் செஞ்சார். எல்லாரும் அவருடைய இறுதி நிகழ்ச்சியை பார்த்துட்டு செத்தா இவர் மாதிரி சாகணும்யா அப்படின்னு. அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. எப்படி சாகிறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவரவர் எச்சத்தார் காணப்படும் தான் வள்ளுவனே சொல்லிட்டு போயிட்டான். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அன்னைக்கு மதுரையில பூரா தலைப்பு செய்தி, செத்தா இவர் மாதிரி சாகணும்யா. எவ்வளவு பேர் ஜனங்களை பாரு, எவ்வளவு தோழர்கள், எவ்வளவு எளிய மக்கள் சொன்னப்ப ஆதவன் திரும்ப சொன்னாரு, செத்தா நன்மார மாதிரி சாகணும்னா நன்மார மாதிரி வாழணும். கடைசி நாள்ல செத்த உடனே பாப்புலாரிட்டி எல்லாம் வராது. ஒரு 65 வருஷம் 70 வருஷம் நன்மார மாதிரி வாழ்ந்தாதான் நன்மார மாதிரி சாக முடியும் என்பது தொடர் ஆதவன் அன்றைக்கு சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை. அதுபோல அரசியல் ரொம்ப பிரபலமான, ஏன்னா ஒரு இந்த பஞ்சு டயலாக்குங்கிறாங்க பாருங்க. இப்ப அது மாதிரி ஆதவனுடைய பஞ்சு டயலாக்கே நிறைய தொகுக்கலாம். இது இன்னொன்னு முன்னால அண்ணா சொன்ன ஒரு அரசியல் பொன்மொழிதான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அது அரசியல் எல்லாருக்கும் தெரியும். பிறகு கூட ஒரு நிலையில கலைஞர் கூட வடக்கு வழங்குகிறது தெற்கு தேர்கிறது அப்படின்னார். அது ஒரு கூட்டணியில் இருந்த காலம். அது வடக்கு வழங்குகிறது தெற்கு தேர்கிறது அப்படின்னார். இப்ப இந்த பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு ஆதவன் சொன்ன அரசியல் பொன்மொழி என்னன்னா, தெற்கு தேய்கிறது வடக்கு மேய்கிறது அப்படின்னாரு. இதுல இருந்து இந்த வகையிலிருந்து தேய்கிறது மட்டும் இல்ல, தேயணும்னா மேய்ஞ்சாதானே தேயும்.
அண்ணா சொன்னதுக்கு ஒரு அடுத்த பெரியண்ணாவே மாறிட்டார். பிரச்சனையும் பெருசா இருக்கு. அண்ணா காலத்தை விட மத்திய மாநில உறவுகள் மேலும் மேலும் சிக்கலாகி இருக்கிற பொழுது வடக்கு வாழ்கிறதுங்கிறதோட அண்ணா முடிச்சுக்கிட்டாரு. எப்ப அது வாழ மட்டும் செய்யல, எங்கதையும் சேர்த்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் போற போக்குல சொன்னது. அதுபோல இந்தியா என்பது தொழிற்சாலைகளினுடைய கண்ணீர் பள்ளத்தாக்கு அல்ல என்று சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம. ஏன்னா சில சமயங்கள் இந்த மாதிரி விழாக்கள்ல முதல்ல பேசுறவரே எல்லாத்தையும் பேசிட்டோம்னா சில பேர் பின்னால பிரச்சனை வரும். அதனால நான் எனக்கு தொடர் ஆதவன் என்கிற அந்த எவ்வளவு அவதூறுகளை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்கிறார். தன்னுடைய கொள்கையில அவர் எதுக்கு அவன் வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல, யாரு சொத்துல மண்ணள்ளி போட்டேன் அப்படின்னு. ஆனா யாரு சொத்துலையும் ஆனா இலக்கிய உலகத்துல அதிகமாக அவதூறு செய்யப்பட்ட எழுத்தாளர்கள் ஒருவராக சில பேர் பிரச்சனை இல்லாம எழுதிட்டு இருப்பாங்க. பிரச்சனையை பத்தி எழுதுறதுனால எந்த பிரச்சனை வரப்போகுது? அவ்வளவு பழகிறதுல யாரோடவும் இல்லாம நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் என் பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அதை பத்தி எல்லாம் எதுவுமே அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்க கூட. ஆனா பொதுவெளியில அதுக்காக எந்த இதுவும் அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. ஏன்னா அவர் ஒரு தத்துவத்தால் புடம்போடப்பட்ட ஒரு படைப்பாளி என்பதால் தான் அதையெல்லாம் எதிர்கொண்டு அவர் மிக எளிதாக மக்களின் பக்கமே நிற்கிறார். அந்த மலையில் நனைகிறவர்களின் பக்கம், அந்த வாழ்க்கையோடு மலையோடு சேர்ந்து வாழ்க்கைக்காக பாடுபவர்கள் நிற்கிறார். இதை விட நான் ரொம்ப எளிமையா சில விஷயங்களை சொல்றேன். ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். அவர் எழுதின ஒரு கவிதை, நீங்க விவிலியத்துல வரும்ல விளக்கப்பட்ட கனி, கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் ஒரு வரி, நாம் எல்லாம் விளக்கப்பட்ட கனியின் விதைகள் அப்படிம்பார். அது அந்த கதை உங்களுக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் முழுசா சொல்றதுக்கு இப்ப நேரம் கிடையாது. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, இவர் ஏதோ பாதிரியாரு பிரசங்கம் பண்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா சபாநாயகர்லாம் பிரசங்கம் பண்ற காலத்துல இவன் ஞாயிற்றுக்கிழமையில அதுக்குள்ள நான் போகல, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடெல்லாம் அதுக்குள்ள நான் போகல. அந்த விளக்கப்பட்ட கனி விஷக்கனி அதுகிட்ட போகாது. இவர் என்ன சொல்ற, ஆதவனுடைய கவிதை என்னன்னா ஒரு அற்புதமான இடங்கள், எப்படி அவரால் அப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னே தெரியல. அதை பற்றி அந்த விளக்கப்பட்ட கனி அதை வச்சு நிறைய படைப்புகள் சினிமா நிறைய வந்துருச்சு. ஆனாலும் ரொம்ப எளிமையா அதை அணுகிறார். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இந்த என்ன பழம்னு தெரியல, அப்போதும் ஆப்பிள்னு தான் சொல்றாங்க. விளக்கப்பட்ட கனி ஆப்பிள்னே வச்சுக்குவோம் நம்ம. ஏன்னா இப்போ முருகன் அந்த பிரச்சனையில கூட என்ன பழம்ங்கிறது தெரியல. நம்ம ஒரு வசதிக்கு மாம்பழம்னு வச்சுக்கிட்டோம். ஆனா அது ஞானப்பழம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விளக்கப்பட்ட கனி ஆப்பிள்னு வச்சுக்குவோம். அது ஆதாம் சொன்னாரு அந்த இதெல்லாம் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா. இப்ப செயற்கையாக செய்யப்படுகிற ஆப்பிள்களை தின்றுவிட்டு எப்படி அது சொன்னாரு, இந்த புதுசாக உருவாக்கப்படுகிற அந்த செயற்கையா இருக்குல்ல, பல சில அந்த பெங்களூர்ல இருந்து ஒரு வாழைப்பழம் வைக்கிறாங்க பாருங்க, மோரிஸ் அதுக்கு பேரு. அதெல்லாம் மரத்துல விளைஞ்சதா இல்ல ஏதாவது ஃபேக்டரியில செஞ்சாங்கன்னு பார்த்தா சந்தேகமா இருக்கும். அவ்வளவு கச்சிதமா இருக்கும். எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அது அழியவே அழியாதுங்க. நீ வாங்குற ஆப்பிள பாருங்க, அது உண்மையிலே எத்தனை வருஷத்துக்கு முன்னால எந்த ஊர்ல படிச்சாங்களோ தெரியாது, அதுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது, அப்படியே இருக்கும். நீங்க 10 தலைமுறை கடந்து பார்த்தா கூட அந்த ஆப்பிள் அப்படியே தான் இருக்கும். ஆதவன் இந்த ஆப்பிளை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இந்த ஆப்பிளை சாப்பிடுறவங்களுக்கு காதலும் வராதடா, காமமும் வராதடா. விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால தானே இவ்வளவு பெரிய மனித உற்பத்தி அக்கார்டிங் டு பைபிள். அது சாத்தான் தயாரிச்ச ஆப்பிள், நல்ல ஆப்பிள். அதனாலதான் மனிதன். ஆனா நம்ம தயாரிச்சிருக்கிற ஆப்பிள் இருக்கு இல்லையா, நவீன மனிதன், சுற்றுச்சூழலை உருவாக்கப்பட்ட மனிதன் இந்த ஆப்பிளை சாப்பிட்டா காதலும் வராது காமமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்துட்டு சாத்தானே செத்துட்டான். இது இல்லைங்க கவிதை. அடுத்த பாரா எப்படி இருக்குன்னா, சாத்தான் இல்லாத உலகத்தில் நான் என்ன கிழிக்க போகிறேன் என்று கடவுளும் செத்து போனார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும்னா சாத்தான் இருக்கணும்ல. இப்படித்தானே அரசியலும் கட்டமைக்கப்படுது இப்ப. ஆனா யார் கடவுள் யார் சாத்தான்ங்கிறத பிரச்சனை இப்ப. ஆனா சாத்தான் இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன வேலை என்று கடவுளும் செத்து போனார் என்பதுதான் இவர் அந்த நம்ம எல்லாரும் தான் படிக்கிறோம், விவிலியத்தை படிக்கிறோம், புராணங்களை படிக்கிறோம், தொன்மங்களை படிக்கிறோம். அதிலிருந்து புதிதாக இந்த படைப்பாளியால் உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். இது ஆதவனுக்கான பாராட்டு விழாவோ, கரீம் சொன்னது போல
இது சாகித்ய அகாடமிக்கான முன்னோட்டம் எல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலே ஒரு எழுத்த முழுசா படிப்பாங்களா கொடுப்பாங்களாம் தெரியல. கொடுத்தா நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் தான் நம்முடைய அன்பு தோழன் ஆதவன் தீட்சண்யா என்று சொல்லி இந்த படைப்பரங்கத்தை ஏற்பாடு செய்த தமுகசாவினுடைய அணங்கு கிளைக்கும் கோவை மாவட்ட குழுவுக்கும் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.